அம்மா சொன்ன டிப்ஸ் வச்சு நம்ம இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டு பரட்டி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கணும். அதை எப்படி பண்ணுவோம் ஸ்டைலில் நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்க எப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழு இதை மாதிரி பூச்சி நிறைய இருக்கும் காலிஃப்ளவரில். ஸோ அதனால தான் நம்ம வந்து அது தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மஞ்சள் தூள் போடுறது எதுக்குன்னா இதில் இருக்க பூச்சிப்புழு எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ண அந்த வடிகட்டி கரண்டி இருக்குது இல்லைங்களா, ஃபில்டர் கரண்டிலேருந்து எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பவுடர் அந்த மாதிரி மசாலா வரும் இல்லைங்களா, அதில் வாங்கி தான் நான் ட்ரை பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லி இந்த எங்கள் ஊரில் சேலம்லேருந்து சரவணா சில்லி பவுடர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பவுடர் தான் போட்டேன். கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பாக்கெட் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் கலருக்கு பவுட்ரு கொஞ்சம் கொண்டு போட்டிருக்கேன். கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பரட்டியாச்சு. சும்மா அப்படி இப்படியும் ஒரு 4 பரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மிக்ஸ் ஆகிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடலை. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் போட்டேன். மொறுமொறுப்புக்காகவும் எண்ணெய் வந்து அதிகமாக இதாகக்கூடாதுன்றக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டு மறுபடியும் 2 பரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. சரி ஓகே எனக்கு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து காலிஃப்ளவர் அதில் போட்டால் கொஞ்சம் நேரம் வேகும்போது அந்த வாசம் வந்து செம்மையாக இருந்தது. சில்லி சிக்கனே தோற்றுரும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து வாசம் அடிச்சது. குழந்தைங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி நான் சிக்கிட்டேன். சரி ஓகே கடையெல்லாம் பார்த்துருக்கேன் கருவேப்பிலை போடுவாங்க. ஸோ நம்ம இதில் கருவேப்பிலை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டேன். டடன்னு வெடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம ஃபைனலாக நம்ம சேலஞ்சில் ஜெயிச்சிட்டோம். சும்மா சூப்பராக வந்திருக்கு காலிஃப்ளவர். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சரி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்றனால ரொம்ப டேஸ்ட் வந்திருக்கும். சரி ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.